ஒரு வழியா நம்ம சென்னை கிளம்பியாச்சு. நைட்டு 9:45க்கு பஸ் ஏறுனதுமே சீரிஸ் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். டைம் போனதே தெரியல. 5 மணிக்கு கோயம்பேட்ல இறங்கி, 6 மணிக்கு அண்ணா நகர் வந்து, 6 மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு 7 மணி போல பக்கத்திலேயே ஒரு பார்க்ல உட்காந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். சரி ரொம்ப போர் அடிக்கவும் என் டேப் எடுத்து வரைய ஆரம்பிச்சுட்டேன். அப்புறம் நான் சென்னை வரேன்னு சொல்லவும் ஒருத்தங்க நம்மள பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி அவங்கள எழுப்பி விட்டுட்டு, அவங்க கிளம்புறோம்னு சொன்னதுமே நம்மளும் அந்த பார்க்குக்கு டாட்டா பை பை சொல்லிட்டு ஒரு 11 மணி போல திருமங்கலம் ஸ்டேஷன்லேருந்து சென்னை சென்ட்ரலுக்கு மெட்ரோல வந்தேன். அப்புறம் ஒரு 12 மணி ஆயிடுச்சு. அவங்களுக்கு கால் பண்ணேன். நான் இப்ப தான் பஸ் ஏறிட்டு இருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் ரொம்ப நாளாவே நமக்கு விளாக் பண்ணணுன்றது ஆசை. பட் இந்த விளாக் ஒழுங்கா வந்திருக்காது. ஏன்னா எனக்கு ஒழுங்கா பேசவும் தெரியல. நிறைய கிளிப்பிங்ஸும் மிஸ் பண்ணிட்டேன். பட் அப்கமிங் டேஸ்ல நான் விளாக்ஸ் ஒழுங்கா குடுக்க பார்க்குறேன். பார்க் ஸ்டேஷன்ல ரொம்ப நேரம் புக் படிச்சுட்டே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்களோட ட்ரெயின் வந்ததுமே புக்க முடிச்சுட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி மெரினாக்கு தான் போனோம். மெரினா நாங்க போனதுமே சரியான வெயிலு. பட் நாங்க கொஞ்ச நேரம் நிறைய கதை பேசிட்டு, அப்புறம் தண்ணியில நல்லா ஆட்டம் போட்டு டைம் போனதே தெரியல. ஒரு 4, 4:30 கட்ட கிளைமேட்டும் மாற ஆரம்பிச்சிருச்சு. சரி அங்கேருந்து கிளம்பலாம், கிளைமேட் மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கும்போது வானத்தில ஒரு அழகான வியூ. அந்த வியூ அப்படியே கேப்சர் பண்ணிட்டு, மெரினா பீச்லேருந்து அண்ணா நகர் தான் திருப்பி வந்தோம். அண்ணா நகர்ல அவங்களுக்கு டாட்டா பை பை சொல்லிட்டு, அங்கேருந்து கோயம்பேடுக்கு ரேப்பிடோ போட்டு வந்தேன். கோயம்பேட்டில நமக்கு பஸ் ஏறுனதுமே விடியற்காலைல 5 மணிக்கு திண்டல் வந்து சேர்ந்தேன். திண்டல்ல ரேப்பிடோ புக் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரேப்பிடோன்னு வந்ததும் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த விளாக் இதோட முடியுது. அப்கமிங் டேஸ்ல பெட்டரா விளாக் குடுக்க பார்க்குறேன். மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.